கிளாங் பண்டார் பாக்லண்ட்ஸில் உள்ள மளிகை கடை ஒன்றில் திங்கட்கிழமை மதியம் ஆயுதம் ஏந்திய ஆடவன் ஒருவன் இரு பெண்களிடம் இருந்து கொள்ளையடித்துச் சென்றுள்ளான். இச்சம்பவத்தில் அவ்விரு பெண்களும் 50,000 ரிங்கிட் மதிக்கத்தக்க ஆபரணங்களை இழந்துள்ளனர். மதியம் 2 மணி அளவில் பாராங்கத்தியை ஏந்திய ஆடவன் அக்கடையினுள் நுழைந்ததாகவும் 59 வயது மதிக்கத்தக்க பெண்ணிடம் தான் சொல்வதை கேட்காவிட்டால் அவர் அணிந்திருக்கும் சங்கிலியை அறுத்து விடுவேன் என மிரட்டியுள்ளதோடு அப்பெண்ணை காலால் எட்டி உதைத்தான் என்று தெற்கு கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சா ஹுங்ஃபோங் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து 2வது பெண்ணை அவ்வாடவன் அணுகிய போது அக்கடையில் வேலை செய்யும் 28 வயதுடைய அந்த பெண் பயத்தில் தான் அணிந்திருந்த சங்கிலியை கழற்றி அவ்வாடவனிடம் தூக்கி எறிந்தார் என்று சா மேலும் கூறினார். இதனை அடுத்து அந்த ஆடவன் கடைக்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொய்யான வாகன எண் அட்டை பொருத்தப்பட்டிருந்த சாம்பல் நிற SUV ரக காரில் தப்பித்துச் சென்றுள்ளான். இக்கொள்ளை சம்பவத்தில் யாருக்கும் எந்த உடற்சேதமும் ஏற்படவில்லை. இதனிடையே கொள்ளையடித்த ஆடவனையும் அவனை ஏற்றிச் சென்ற சந்தேக நபரையும் போலீஸ் தேடி வருவதாகவும் ஆயுதம் ஏந்திய கொள்ளையில் ஈடுபட்டதற்காக இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 395, 397 கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று சா உறுதிப்படுத்தினார். இச்சம்பவம் தொடர்பில் CCTV காணொலி ஒன்று வைரலாக பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.